லாஸ்ட் வந்து எக்கனாமில என்ன பார்த்தோம்? எவல்யூஷன் ஆஃப் மாடர்ன் எக்கனாமி. ஓகே. ஸோ அதுல வந்து இன்ஃபார்மல் செக்டர் லோன்னால இன்ஃபார்மல் செக்டர் லோன்னா என்ன? அதனால என்ன பிரச்சனை வருது? சொல்லுங்க. இருந்து வாங்குறது ஆ ஓகே. அது ஓகே. ஹை காஸ்ட். நம்ம ரீபே பண்றப்போ நம்ம அதுக்கு நிறைய வட்டி கொட்டுற மாதிரி இருக்கும். ஓகே. அதனால டெட் ட்ராப்ல வந்து மாட்டிக்கிறாங்க. அப்புறம் ஓகே. வேற லீட்ஸ் டு என்ன பவுண்ட் பிரச்சனை? சரி மொத்தம் வேற யாராச்சும் மத்த பாயிண்ட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். வேற யாராச்சும் மத்த பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. உங்க சொன்னதை தவிர வேற என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு? மத்தவங்க யாராச்சும் சொல்லுங்க. வேற என்ன பிரச்சனைகள் வருதுமா? இன்ஃபார்மல் செக்டர்ல லோன் வாங்குற முடியுமா? சீக்கிரம் சொல்லுங்கம்மா, அடுத்தது போலாம். பிளாக் மணி வந்து உள்ள வந்துடுது, சரிங்களா? ஸோ அண்டர் டெவலப்டு கண்ட்ரியா வந்து இது இருக்கும், சரிங்களா? இது வந்து அதிகமாச்சுன்னா அந்த பிரச்சனை ஆகும், சரிங்களா? ஓகே. ஸோ ஃபார்மல் செக்டர் லோன் வாங்குறதுனால என்ன நல்லது நடக்கும்? கவர்மெண்ட் புரோட்டோகால் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே. அப்புறம் இது சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். ஓகே, சரி. அப்புறம் இவங்க சின்ன செக்டார்ஸ் கூட தருவாங்க. எல்லா பிசினஸ்க்கும் லோன்ஸ் ஈஸியா கிடைக்கும். ஓகே. அப்புறம் ஓகே. இது வந்து ஃபார்மல் செக்டர் லோன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரியோட ட்ரைட்ஸாக வந்து அமையும், சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ஃபார்மல் செக்டரில் வந்து காசு வாங்கினீங்க, சரிங்களா? அதனால டெப்ட் ட்ராப்ல விழுங்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து லோன் வேவியர்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரிங்களா? லோன் வேவியர்னா கடன் தள்ளுபடி பண்ணுறது, உங்களுக்கு வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதாகும், சரிங்களா? ஓகே. ஓகே. நம்ம கார்ப்பரேட்ஸ் வந்து எப்படிமா கடன் வாங்குவாங்க? கடன் வாங்குறதோட பேர்கள் என்ன? என்னெல்லாம் பேர்ல கடன் வாங்குவாங்க?
debentures, shares. ஓகே. அப்புறம் அவங்களோட லோன் வகை டேர்ம் லோனு, ஒர்க்கிங் கேபிட்டல் லோனு, பிரிட்ஜ் லோனு. சரிங்களா? ஸோ அவங்க வந்து விரிவுபடுத்திருக்கா அப்படின்னு சொன்னா எப்படிலாம் வந்து லோன் வாங்குவாங்க? பேங்க் லோன் இல்லாமல் மற்றது பார்த்தீங்கன்னா பேங்க் லோனு, டெபென்ச்சர்ஸ், ஷேர். டெபென்ச்சர்ஸ்னா எப்படி? ஷேர்ஸ்னா எப்படி? டெபென்ச்சர்ஸ்ல எப்படிமா காசு வாங்குவாங்க? யார்கிட்ட இருந்து காசு வாங்க, எப்படி காசு வாங்குவாங்க? directly from cash. ஓகே ஓகே. ஷேர்ஸ்னா ஷேர்ஸ்ல அவங்களோட ஷேர்ஸ்ல வந்து எல்லாம் ஸ்பிளிட் அப் பண்ணிட்டு ஒவ்வொரு ஷேர் இந்த ரேஞ்சுன்னு சொல்லி ட்ரேடிங் கமோடிட்டி அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் பை பண்றாங்க. ஸோ டிபென்ச்சர்ஸ் வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க. டெப்ட்னா கடன் வாங்குற இன்ஸ்ட்ருமெண்ட். ஷேர்ஸ் வந்து ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து நம்ம போயிடலாம். ஸ்கிரீன் தெரியுது எல்லாத்துக்கும்? விசிபிளா இருக்கா ஸ்கிரீனு? எஸ் சார். ஓகே ஓகே. ஸோ இந்த மாடல் 2ல என்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர் என்ன, டெர்ஷியரி செக்டர் என்ன, ஆர்கனைஸ் செக்டர் என்ன, அன்ஆர்கனைஸ் செக்டர் என்ன, பப்ளிக் செக்டர், பிரைவேட் செக்டர், பப்ளிக் அண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிலாம் என்னன்னு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ பிரைமரி செக்டர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னது? These are the activities directly undertaken by using natural resources. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி செய்முறை மாதிரி. இது வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ் மூலியமா டைரக்டா எடுக்கிறது. சரிங்களா? இப்ப நிலத்தை வந்து விவசாயம் செய்யறது. நிலம்ங்கிறது என்னது? நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கையாக இருக்கு. அதுல வந்து விவசாயம் செய்யறதுங்கிறது தான் பிரைமரி செக்டர் அர்த்தம். சரிங்களா? இந்த நேச்சுரலா இயற்கை விஷயங்களை வந்து யூஸ் பண்ணி ஒரு விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது பிரைமரி செக்டர். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, இதே வந்து கல் குவாரி, மணல் குவாரி எல்லாம் வந்து இது பண்றாங்க. அதெல்லாம் என்னது? நேச்சுரல். சரி, அப்படின்னா இதெல்லாம் பிரைமரி செக்டரு. கல் இதெல்லாம் பண்றது, விவசாயம் பண்றது, மீன் பிடிக்கிறது என்னது? மீன் பிடிக்கிறதுலாம் வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ். நேச்சுரல் ரிசோர்சஸ் தான் பிடிக்கிறாங்க. அப்படின்னா இதுக்கு பேரு பிரைமரி செக்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் உருவாக்குறதுலாம் வந்து பிரைமரி செக்டர். சரிங்களா? செகண்டரி செக்டர் பார்த்தீங்கன்னா these are the activities in which natural products are changed into the other form through manufacturing. We also called industrial sector. செகண்டரி செக்டர்னு சொல்லலாம், இல்ல இண்டஸ்ட்ரியல் செக்டர்னு சொல்லலாம். இதுக்கு பேரு இது எப்படின்னா வந்து பிரைமரி செக்டர் மூலியமா கிடைச்சிருக்கும்ல. இப்ப கல் கிடைச்சிருக்கு, கல் மூலியமா பில்டிங் கட்டுறது. சரிங்களா? சோ பிரைமரி செக்டரை யூஸ் பண்ணி இன்னொரு விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்னது? செகண்டரி செக்டர்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? யூசிங் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். சரிங்களா? அதை வந்து என்ன செய்யறாங்க? இன்னொரு விஷயமா மாத்துறாங்க. அந்த மாதிரி மாத்துறதுக்கு பேர் தான் உங்களுக்கு வந்து செகண்டரி செக்டர் இல்ல இண்டஸ்ட்ரியல் செக்டரும் இது பேர் சொல்லிக்கலாம். சரிங்களா? எடுத்துக்காட்டு என்னது உங்களுக்கு? இங்க கிளாஸ் ரூமை கட்டுறது, சரிங்களா, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, கோர்ட்டை கட்டுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இது எல்லாமே. சரிங்களா? ஸோ இதுல கட்டுறதுன்னு வந்தாலே வந்து உங்களுக்கு என்னது? உங்களுக்கு செகண்டரி செக்டர்னு சொல்லிடலாம். சரிங்களா? இண்டஸ்ட்ரியல் செக்டர்னு சொல்லலாம். அடுத்து டெர்ஷியரி செக்டர். இதுல வந்து டீச்சர் டீச் பண்றது. இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்றேன்ல, இது டெர்ஷியரி செக்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி டாக்டர் வந்து பிராக்டிஸ் பண்றது, லாயர்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்றது, ஐடி இது எல்லாமே வந்து என்னது? ஆனா இது இடத்த கட்டுறது இருக்குல்ல, ஸ்கூல் கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது எல்லாம் வந்து உங்களுக்கு செகண்டரி செக்டர். சரிங்களா? tertiary sector பாத்தீங்கன்னா these are the activities that help in the development of primary and secondary sector. பிரைமரியும் செகண்டரியும் டெவலப் ஆகிறதுக்கு உதவி செய்யக்கூடியதுதான் வந்து உங்களுக்கு என்னது? tertiary sectorன்னு சொல்றாங்க. They do not produce any good. இந்த tertiary sectorல வந்து புதுசா எதுவும் உருவாக்கப்பட மாட்டாங்க. But they are aid and support of the production of process. சரிங்களா? ஸோ ஆனா வந்து ஹெல்ப் பண்ணும் இது. சரிங்களா? இது என்ன வெறும் ஸ்கூல்ல வச்சா என்ன செய்ய முடியாது? யாரும் வர மாட்டாங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா ஸ்கூல்ல வந்து டீச்சர் வந்து பாடம் நடத்தினாதான் அதுக்கு உண்டான பிரயோஜனமே. சரிங்களா? இப்ப என்னது? வெறும் ஸ்கூலுங்கிறது செகண்டரி செக்டர். அந்த ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர் வந்து அந்த ஸ்கூலை பயனுள்ளதாக மாத்துறதுக்கு பேர் தான் வந்து உங்களுக்கு டெர்ஷியரி செக்டர் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் ஆல்சோ நோன் அஸ் சர்வீஸ் செக்டர்னு சொல்லுவாங்க. டெர்ஷியரி செக்டர் செகண்ட் சர்வீஸ் செக்டர்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு. சரிங்களா? நிமிஷம். சரிங்களா? சர்வீஸ் செக்டர், செகண்டரி செக்டர் அல்லது இண்டஸ்ட்ரியல் செக்டர்னு சொல்லலாம் அது. சரிங்களா? as the countries develop more and more demand for service comes up. ஒரு கண்ட்ரி வளரும் அப்படின்னு சொன்னா அது சர்வீசஸ் வந்து அதிகமா வந்து அங்க வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ் செக்டர் அண்ட் அன்ஆர்கனைஸ் செக்டர். ஆர்கனைஸ் செக்டர்னா இந்த மாதிரி வந்து லைனா இந்த மாதிரி கவர்மெண்டோடது இல்ல நிறைய விஷயங்கள் லைனா பண்றதுக்கு பேர் ஆர்கனைஸ் செக்டர். சரிங்களா?
ஆர்கனைஸ் செக்டர்ல எல்லாம் வந்து விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ரெகுலர். சரிங்களா, உங்களுக்கு வந்து இத்தனை மணி நேரம் உங்களுக்கு வேலை, நீங்க வந்து வந்தீங்கன்னா இவ்வளவு சம்பளம் அப்படிங்கிறது வந்து மாற்றப்படாததா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, 30 ஆச்சுன்னா டான்னு சம்பளம் வரும். பீப்புள் ஹேவ் அஷ்யூர்டு ஒர்க். சரிங்களா, நீங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா வேலை இருக்கும், எடுத்துட்டோன்னு தூக்கலாம் மாட்டாங்க. ரிஜிஸ்டர் வித் கவர்மெண்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பாங்க. டு ஃபாலோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கவர்மெண்ட் சொல்லக்கூடிய எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஹேவ் டு ஃபாலோ ஃபார்மல் ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர், நீங்க உங்களுக்கு ஹையர் பண்றதும் சரி ஃபயர் பண்ணாலும் சரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஜாப் செக்யூரிட்டி, உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு வருஷமாச்சும் உள்ள வச்சிருப்பாங்க. டு ஒர்க் ஒன்லி ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ், 8 மணி நேரம் 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே நீங்க இருக்கணும் அவசியம் இல்லை. செவரல் பெனிஃபிட்ஸ் டூரிங் டென்யூர் வில் as well as ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட். சரிங்களா, இப்போ உங்களுக்கு சம்பளத்தை வந்து பிஎஃப் பிடிச்சி வைப்பாங்க, நீங்க வந்து என்னது ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிஎஃப் தொகை உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் நடக்கும். என்டிபிசி, ரிலையன்ஸ், இதெல்லாம் ஆர்கனைஸ் செக்டர். சரிங்களா, அன்ஆர்கனைஸ் செக்டர் என்ன, விவசாயம் பண்றது, கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்றது, மெடிக்கல் ஷாப்ல ஒர்க் பண்றது, மொபைல் ரிப்பேர் செக்டர்ல ஒர்க் பண்றது, இதெல்லாம் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர்னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா நோ ஃபிக்ஸ்ட் ஹவர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், 8 மணி நேரம் 12 மணி நேரம் கூட வேலை செய்ய முடியாம வாங்குவாங்க. நோ ஜாப் செக்யூரிட்டி, உடனே வந்து தூக்கிடுவாங்க. ஸ்மால் அண்ட் ஸ்கேட்டர்ட் யூனிட்ஸ், சின்ன சின்னதாக தான் இருக்கும் எல்லா இடத்துலயுமே. அவுட் சைட் அந்த கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்டோட கண்ட்ரோலுக்கு வெளியே தான் இருக்கும். ஜாப்ஸ் ஆர் லோ பெய்டு, கம்மி காசு தான் இருப்பாங்க, அதாவது ரெகுலரா உங்களுக்கு தரமாட்டாங்க காசு. 2 மாசத்துல பிடிச்சி வச்சு 3ஆவது மாசம் தரேன்னு சொல்லுவாங்க, அப்படியே வந்து காத்து ஓட்டுவாங்க. நோ ப்ரொவிஷன் ஃபார் ஓவர் டைம், பெய்ட் லீவ், ஹோல்டேஸ், லீவ் டியூ டு சிக்னஸ், இது எல்லாத்துக்கும் ஒண்ணுமே இல்லை. இதே வந்து பெரிய பெரிய ஆர்கனைஸ் செக்டர்னா பெய்டு லீவே உங்களுக்கு தருவாங்க, லீவ் எடுத்தாலும் உங்களுக்கு அந்த நாள் சம்பளம் பிடிக்கப்பட மாட்டாது. சரிங்களா, பீப்புள் கேன் பி ஆஸ்க் டு லீவ் வித்வுட் எனி ரீசன்ஸ், உடனே நீங்க வந்து வெளியே போக சொல்லிடுவாங்க. ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் விம்ஸ் அண்ட் வேன்சிஸ் ஆஃப் எம்ப்ளாயர், உங்களை யார் வேலை கொடுக்குறாங்களோ அவங்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நடக்கிற மாதிரி இருக்கும். இதனாலேயே பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்குதுங்க. மோர் தென் 90% ஆஃப் கண்ட்ரி ஆர் அன்ஆர்கனைஸ் செக்டர். ஆனா வந்து ஒரு அன்பார்ச்சுனேட் பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து 90% வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர் தான் இருக்கு இங்க. சரிங்களா, ஸோ பப்ளிக் செக்டர் அண்ட் பிரைவேட் செக்டர். பப்ளிக் செக்டர்னா கவர்மெண்டோட விஷயங்கள் தான் பப்ளிக் செக்டர்னு சொல்லுவாங்க. கவர்மெண்டோட உங்களுக்கு என்னது பங்கு இருக்கும். இதெல்லாம் பிரைவேட் செக்டர், இதெல்லாம் வந்து பிரைவேட்டா உருவாக்கக்கூடியது. சரிங்களா, பப்ளிக் லிமிடெட் அப்படின்னு சொன்னா இதெல்லாமே. சரிங்களா, பிரைவேட் லிமிடெட்னா அது வேற, பிரைவேட் முழுசாவே அவங்க இது பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷியரி செக்டர், பிரைவேட், இது ஆர்கனைஸ் செக்டர், அன்ஆர்கனைஸ் செக்டர், ஏதாச்சும் டிஃபிகல்ட்டா இருக்கா? அதாவது நான் ஸ்பீடா போறேன், உங்களால புரிஞ்சுக்க முடியுதுல்ல, என்னை ஃபாலோ பண்ண முடியுதுல்ல உங்களால? ஓகேவாமா? ஓகே, ஸோ இப்போ லெசனுக்கு போயிடலாம். சரிங்களா, டெர்மினாலஜி பார்த்தோமா, இப்போ லெசனுக்கு போகலாம். இந்த லெசனோட பேர் வந்து எவல்யூஷன் ஆஃப் வேரியஸ் செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி. எக்கனாமியோட செக்டர்ஸ் வந்து எப்படி எவால்வ் ஆகி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆடிபிள்மா கேக்குதா? எஸ். ஓகே ஓகே. ஸோ 18th செஞ்சுரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ப்ரீ 18th செஞ்சுரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேம்பு, மூங்கில் குச்சி வச்சுதான் வந்து எனது படகை வந்து பாய்மர கப்பல்லாம் வந்து உருவாக்குவாங்க. ப்ரியர் டு இண்டஸ்ட்ரியலைசேஷன், ஏன்னா வந்து 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்து எனது உங்களுக்கு வந்து தொழிற்சாலைகள் அதிகமாக வர ஆரம்பிச்சது. அப்போ அந்த காலகட்டத்தை நம்ம என்ன செய்வோம், இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த காலகட்டத்தை 18th செஞ்சுரிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன், அப்பெல்லாம் ஒரு மூங்கில் குச்சியை வச்சுதான் வந்து எல்லா பொருட்களும் தயாரிப்பாங்க. Common man depended on natural resources, products. Hence, originally there was no primary sector, only primary sector. Sorry, சரிங்களா. ஸோ prior to 18th century பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பிரைமரி செக்டர் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா, செகண்டரி செக்டர் உங்களுக்கு இருக்காது. சரிங்களா, ஏன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரி இருக்காது இல்ல, இண்டஸ்ட்ரி வந்தாதான் உங்களுக்கு செகண்டரி செக்டர். சரிங்களா, இப்ப கல்குவாரி கல்லை மட்டும் உடைச்சிட்டு அது வந்து என்னது உங்களுக்கு போய் வந்து ஒரு கட்டணமா கட்டினாதான் வந்து அது வந்து செகண்டரி செக்டர்னு சொல்லுவாங்க. இவன் என்ன செய்வான், கல்லே வீடு கட்டிடுவான். ஆனா அந்த வீடு வந்து உங்களுக்கு என்னது கல்லே கட்டின வீடு, உங்களுக்கு அது வந்து செகண்டரி செக்டரா இருக்க முடியாது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரைமரி செக்டர் மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ப்ரியர் டு 18th செஞ்சுரி வந்து உங்களுக்கு பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷியரி செக்டர் இருந்துச்சுன்னு சொன்னா தப்பு. ஒன்லி பிரைமரி செக்டர் மட்டும் தான் இருந்திருக்கு. சரிங்களா,
பேடி வீட்டு இதெல்லாத்தையும் வச்சு இது பண்ணுவாங்க. ஃபிஷரிஸ், மில்க்கு, காட்டன், ஸ்டோன் குவாரி இதெல்லாம் பிரைமரி செக்டர் உங்களுக்கு. பாருங்க பாக்ஸைட் தாது, கோல் மைனு பாருங்க பிரைமரி செக்டர்ல பாருங்க. there are these are the activities that are undertaken directly by natural resources. Rising of crops, production, fisheries எல்லாமே வந்து இதனால உருவாக்கப்படுறதுதான். The products of these activities are known as natural products. சரிங்களா, இதனால உருவாக்கப்படுற ப்ராடக்ட்லாம் நேச்சுரல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. நாட் only agriculture products, minerals and ores also natural products. சரிங்களா, வெறும் வந்து பால் வந்து மாட்டுல இருந்து வருது அதனால தான் அது நேச்சுரல் ப்ராடக்ட்னு சொல்லாம இதுவும் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். இது கல்குவாரியில இருந்து கல் எடுக்கிறதும் மினரல்ஸ் எடுக்கிறதும் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, when goods are produced by exploiting natural resources it is considered to be an activity of primary sector. சரிங்களா, ஸோ உங்களுக்கு ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க அது வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது என்னது பிரைமரி செக்டர் தான். இப்போ எப்படி சொன்ன மூங்கில் குச்சி வச்சு பாய்மர படகு தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பாய்மர படகுங்கிறது என்னது பிரைமரி செக்டர் தான். சரிங்களா, இதே வந்து வெறும் கல்லை வச்சு ஷிப்பை பில்டப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ். சரிங்களா, this is called primary sector because it forms the base for all other products. As most of the natural products are from agriculture, dairy, fishing, forestry, this is also called agriculture and allied sector. So primary sector இன்னொரு பேர் என்னது அக்ரிகல்ச்சர் செக்டர் ஒரு அலைட் செக்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது சார்ந்து ஒண்ணு இருக்கு, ஃபிஷரி சார்ந்து இருக்கு, அலைட் சார்ந்து இருக்கு, எல்லாமே இருக்கு. இதே செகண்டரி செக்டர் என்ன சொல்லலாம், இண்டஸ்ட்ரியல் செக்டர் சொல்லலாம். டெரிசரி செக்டர் என்ன சொல்லலாம், சர்வீஸ் செக்டர்னு சொல்லலாம். சரி ஓகேவா. ஃப்ளவர் கல்டிவேஷன், ஃபிஷர்மேன், கார்டனர்ஸ், போட்டர்ஸ் all are classified under primary sector. எல்லாமே வந்து பிரைமரி செக்டர் கீழே தான் வரும். அடுத்த செகண்டரி செக்டர் பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் செகண்டரி செக்டர். மாருதி சுசுகி, எல்என்டி, என்டிபிசி, டொயோட்டா இவங்களாம் வந்து செகண்டரி செக்டர் இருக்காங்க. தீஸ் ஆர் த ஆக்டிவிட்டிஸ் இன் விச் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ஆர் சேஞ்ச் இன்டு அதர் ஃபார்ம்ஸ். நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னொரு ஃபார்மா வந்து இதுல மாத்திடுறாங்க. This is undertaken through various ways of manufacturing that are associated with industrial activity. This product is not produced by nature but has to be made and therefore some process of manufacturing involved. இது வந்து டைரக்டா வந்து நேச்சுரல்ல இருந்து எடுக்க மாட்டாங்க. இதுல நிறைய வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா, நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இது உருவாக்குவாங்க. This can be factory or workshop at the home. சரிங்களா, எங்க வேணா அது உருவாக்கலாம். As this sector gradually became associated with the different kinds of industry that came, it is also known industrial sector. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த இண்டஸ்ட்ரியோட தொடர்புடையதுனால இதை நம்ம என்ன செய்யலாம், இண்டஸ்ட்ரியல் செக்டர்னு சொல்லலாம். பிரைமரி செக்டர் வித் செகண்டரி செக்டர். காட்டன் தயாரிக்கிறதுங்கிறது பிரைமரி செக்டர், ஆனா குளோத்தா மாறுதுங்கிறது இந்த செகண்டரி செக்டர். புரிஞ்சா, காட்டன் வந்து பிரைமரி செக்டர், ஆனா வந்து துணி அந்த காட்டனை வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி அவன் துணியா மாத்துறான். அப்போ இந்த துணி தயாரிக்கிறதுங்கிறது உங்களுக்கு செகண்டரி செக்டர், ஆனா காட்டன் வந்து உங்களுக்கு பிரைமரி செக்டர் தான். சரிங்களா, ஸோ பாருங்க எர்த் சாயில் அதை வந்து செங்கலா மாத்துறது. எர்த் சாயில் வந்து பிரைமரி, ஆனா செங்கல் சூளையில போட்டு உங்களுக்கு சூடுபடுத்தி தான் வந்து தயாரிக்கிறாங்க. அப்ப இதை வந்து செகண்டரி செக்டர் இல்ல வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டர்னு சொல்லலாம். அயன் ஓர் வச்சு ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. இது வந்து செகண்டரி செக்டர், இது பிரைமரி செக்டர். டெரிஷரி செக்டர்ங்கிறது ஏடிஎம், இன்சூரன்ஸ், சாஃப்ட்வேர், பியூட்டி சலன்ஸ். ஆனா மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஏடிஎம்ஸ் தயார் பண்றது, கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங்ஸ், பியூட்டி சலன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் வந்து உருவாக்குறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்றது. ஒரு சலூனை வந்து நீங்க வந்து கட்டுறீங்க அப்படின்னா அது செகண்டரி செக்டர். ஆனா சலூன் என்ன வேலை செய்யும், சர்வீஸ் பண்ணும், அது வந்து சர்வீஸ் செக்டர். புரிஞ்சா, கட்டுறது வந்தாலே உங்களுக்கு செகண்டரி செக்டர், ஆனா அது வந்து யூஸ்ஃபுல்லா பயனடைகிறது வந்து உங்களுக்கு டெரிஷரி செக்டர், சர்வீஸ் செக்டர்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல் கம்ஸ் அண்டர் செகண்டரி செக்டர். ஆனா டீச்சர் டீச் பண்றது, டாக்டர், லாயர்ஸ், பேங்க்ஸ் இதெல்லாம் வந்து சர்வீஸ் செக்டர். ஏன்னா பேங்க்ஸ்ல சர்வீஸ் தான் கொடுக்குது உங்களுக்கு. பாருங்க டிரான்ஸ்போர்ட், இன்டர் கேஃபே இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெரிஷரி செக்டர். ஆனா மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரக்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், வேர் ஹவுசஸ், ஃபேக்டரிஸ் கம்ஸ் அண்டர் செகண்டரி செக்டர். ஒரு 2 minutes பாக்ஸ் சொல்றாங்க, 2 minutes.
ஓகே, இப்போ டெரிஷரி செக்டர் பாத்தீங்கன்னா தீஸ் ஆர் த ஆக்டிவிட்டிஸ் தட் ஹெல்ப் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் பிரைமரி அண்ட் செகண்டரி. சரி, நான் சொன்ன மாதிரி தே themselves do not produce any good. டெரிஷரி செக்டர்ல புதுசா ஒன்றும் உருவாக்க மாட்டாங்க, ஆனா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பிரைமரிக்கும் சரி செகண்டரி சப்போர்ட் பண்றவங்க இவங்க தான். யூ டேக் ஒன் எக்ஸாம்பிள், கூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆர் பி டிரான்ஸ்போர்ட்டட் டு வேரியஸ் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பொருள் வந்து எல்லாம் எடுத்து செல்வாங்க. எடுத்துக்காட்டு வந்து என்னது, வெங்காயம் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா வெங்காயத்தை வந்து ஒரு ட்ரக் வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்லும். ஸோ அந்த ட்ரக் வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்றதா வந்து சர்வீஸ் செக்டர். சரிங்களா? wholesale stores and retail stores are example for tertiary sector. சரிங்களா? Talking over telephone, sending emails, borrowing money from banks are all example of tertiary sector. As these activities generate service rather than goods, this is also called service sector ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா goods வந்து உருவாகிறது இல்ல. Service sector also includes some of the essential service like teachers, doctors, washermen, cobblers, இதெல்லாம் வந்து அதுல வந்து இருக்கும். சரிங்களா? Transportation, wholesale shop, இதெல்லாம் tertiary sector ன்னு சொல்லுவாங்க. Retail store, doctor, இதெல்லாம் tertiary sector. இதெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா அது வந்து செகண்டரி செக்டர். இன்டர்நெட் கேஃபே, கால் சென்டர், இது எல்லாமே. சரிங்களா? இதெல்லாம் வந்து கம்பெனி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே. இது வரைக்கும் நடந்தது புரிஞ்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? பிரைமரி, செகண்டரி, டெரிஷரி, நேச்சுரல், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ். ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகேவா? கிராஸ் பண்ண முடியுதா? வாய் ஏதாச்சும் சொல்லுங்க. எஸ் சார். ஓகே 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 ஓகே. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு ஒரு விஷயம். சரி, இது முக்கியமான கான்செப்ட். நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இருந்தாலும் சொல்லலாம். கிராஸ்னு என்னது, மொத்த கூட்டுத்தொகைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லாத்தையும் சம்மேஷன் தான் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. டொமஸ்டிக்னா வந்து உள்நாடு அப்படின்னு சொல்லலாம். உள்நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய மொத்த பொருட்களோட விகிதாச்சாரம் தான் வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது ஜிடிபின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல நியூஸ்ல ஜிடிபி நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஜிடிபி வந்து என்னது, மன்மோகன் சிங் காலத்துல வந்து 8-9 இருந்துச்சு, இப்போ வந்து 6-7 தான் இருந்துச்சு. கொரோனா காலத்துல மைனஸ்ல போச்சு. இதனால நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? எல்லாமே வந்து சொல்லுவாங்க நியூஸ்ல. ஸோ அந்த விஷயம் தான் நம்ம பாக்குறோம். இது வந்து கொஞ்சம் டீசர் மாதிரி பாத்துக்கலாம். சரிங்களா? ஜிடிபிங்கிறது ஒண்ணும் இல்லை, நம்ம உள்நாட்டுல வந்து தயாரிக்கக்கூடிய மொத்த பொருட்களோட மதிப்பு தான் வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? The value of final goods and services. சரிங்களா? கூட்ஸும் இருக்கும், சர்வீசஸும் இருக்கும். ஃபைனலா இருக்கக்கூடியது இப்போ வருவோம் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். Produced in all three sector of the economy in a particular year known as a gross domestic product. 2022 முடிஞ்சு அப்படி சொன்னா 2022ல தயாரிக்கப்பட்ட இல்ல வந்து நம்ம பிரைமரி செகண்டரி செக்டர், இந்த பிரைமரி செகண்டரி டெரிஷரி இந்த 3 இடத்துலயுமே வந்து உருவாக்கப்பட்ட எல்லா பொருட்களோட மொத்த கூட்டமைப்பு தான் வந்து என்னது, கூட்டலோட வேல்யூ, கிராஸ் வேல்யூ தான் வந்து உங்களுக்கு வந்து ஜிடிபின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் வித் இன் த கண்ட்ரி டியூரிங் அ பர்டிகுலர். சரிங்களா? இந்த கண்ட்ரிக்குள்ள, இந்தியாவுக்குள்ள உருவான பொருளா இருக்கணும். வெளிநாட்டுல இருந்து ஐபோன் வந்துச்சு, அது வந்து இதுல சேர்த்திக்க மாட்டாங்க. இந்தியாவுக்குள்ள உருவான பொருளா இருக்கணும், அப்பதான் இதோட வேல்யூ சேர்த்திக்குவாங்க. சரிங்களா? சோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. கன்சப்ஷன், நம்ம வந்து சாப்பிடுறது. கன்சப்ஷன்னா வந்து எல்லாம் வந்து உட்கொள்றோம். சாப்பிடுறா லிட்டரே இருக்காது, நம்ம யூஸ் பண்றது எல்லாமே. இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், எக்ஸ்போர்ட்ஸ் மைனஸ் இம்போர்ட் ஈக்குவல் டு ஜிடிபி. சரிங்களா? இம்போர்ட்னா வந்து வெளிநாட்டு பொருள். ஜிடிபி என்னது, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதனால இம்போர்ட்டை நம்ம கழிச்சிடணும் இதுல இருந்து. ஸோ கழிச்சு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜிடிபி வரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இந்தியா ஒரு வருஷத்தோட கணக்கு எடுத்து பார்க்கும்போது கன்சப்ஷன் எவ்வளவு பண்ணியிருக்கோம் அதை பிளஸ் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளஸ் பண்ணணும், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் பிளஸ் பண்ணணும், எக்ஸ்போர்ட்டை பிளஸ் பண்ணணும். ஏன்னா மொத்தமா தான் இருக்கும், எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து நமக்கு ஒரு வேல்யூவா இருக்கும். அப்படி நம்ம பிரிச்சு எடுக்கணும். பிரிச்சு எடுக்கும்போது இதெல்லாம் பிளஸ் பண்ணிட்டு இந்த இம்போர்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் நமக்கு ஜிடிபி. புரிஞ்சா? சரிங்களா? இது வந்து நம்ம டேட்டாவை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சோ இங்க பாருங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னா வந்து இப்ப காட்டன் வந்து 100 ரூபா ஃபர்ஸ்ட் விலை, அது கிளாத்தா மாறும்போது 200 ரூபா வருது. அப்ப வந்து அடுத்த ஷர்ட்டா மாறும்போது 300 ரூபா வருது.
ஸோ இந்த இடத்துல வந்து 100 ரூபா எடுத்துக்க மாட்டாங்க, 200 ரூபா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா ஷர்ட்டோட விலையை மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. புரிஞ்சா? ஏன்னா ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபைனலா வந்து அந்த ப்ராடக்டோட அவுட்புட்டை தான் வந்து இது வந்து வேல்யூ எடுத்துக்குவாங்க. சரிங்களா? அப்ப காட்டனோட வேல்யூ வந்து எடுத்துக்க மாட்டாங்க, கிளாத்தோட வேல்யூ எடுத்துக்க மாட்டாங்க. ஃபைனலா வந்து நம்மளுக்கு என்ன வருதோ அந்த வேல்யூ தான், கிளாத்தோட வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. ஏன்னா ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். சரிங்களா? புரியுதா? ஃபைனல் வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஒன்லி டேக்கன் பட் நாட் த வேல்யூ ஆஃப் இன்டர்மீடியேட் கூட்ஸ் வைல் கால்குலேட்டிங் ஜிடிபி ஆஃப் எனி நேஷன். சரி, இன்டர்மீடியேட்னா வந்து இடைப்பட்டது. இந்த காட்டனோட வேல்யூ எடுத்துக்க மாட்டாங்க, கிளாத்தோட வேல்யூ எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஷர்ட்டோட வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. ஸோ காட்டன் இவ்வளவு விளைஞ்சிருக்குப்பா, அது ஜிடிபியில் எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கூடாது. காட்டன் யூஸ் பண்ணி நீ என்ன பண்ணிருக்க, சட்டையை தயாரிச்சிருக்க, அப்ப சட்டையோட வேல்யூ தான் எடுக்கப்படும் தவிர இந்த காட்டனோட வேல்யூ வந்து எடுக்கப்பட மாட்டாது. சரிங்களா? இன்டர்மீடியேட் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டர்மீடியேட் இடைப்பட்டது. இந்த கிளாத், இந்த சட்டை உருவாக்க காரணமான பொருட்கள் தான் இன்டர்மீடியேட் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏதாவது காட்டனும் கிளாத்தும். ஸோ இந்த இன்டர்மீடியேட் கூட்ஸோட வேல்யூ வந்து ஜிடிபியில வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஃபைனலா இருக்கக்கூடிய ப்ராடக்டை மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. பாருங்க, இப்ப பாருங்க, ஒரு பிஸ்கட் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பிஸ்கெட்டோட ஃபைனல் வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்குவாங்க தவிர பிஸ்கெட்டை தயார் பண்றதுக்காக வீட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, மைதா மாவு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் எடுத்துக்க மாட்டாங்க. 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா தான் பிஸ்கெட்டோட வேல்யூ இருக்கும். அப்போ ஃபைனலோட வேல்யூ தான் எடுத்துக்குவாங்க. Final value of goods and service only taken, but not the value of intermediate while calling GDP of nation. And for simplicity sake, other products were added to make the biscuit like milk, sugar are ignored. சரிங்களா? இந்த பிஸ்கெட் தயார் பண்ணா மில்க் சேர்த்தணும், இது சேர்த்தணும், மில்கோட வேல்யூலாம் இதுல ஆட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? புரியுதாமா? ஜிடிபி புரிஞ்சா? ஜிடிபின்னா என்ன? ஒரு வருஷத்துல ஒரு நாட்டுல உருவாகக்கூடிய 3 செக்டரோட ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ப்ராடக்டோட வேல்யூ தான். அதுல வந்து என்ன செய்யலாம், நம்ம வந்து கன்சம்ஷன் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இம்போர்ட்டான விஷயம், இம்போர்ட் என்னது, இறக்குமதி பண்றது. இறக்குமதினா வெளிநாட்டோட பொருள் வந்து இருக்கும். ஆனா ஜிடிபிங்கிறது என்னது, நம்ம உள்நாட்டில் தயார் பண்ண பொருளோட வேல்யூ மட்டும் தான் இது பண்ணுவோம். அதனால இம்போர்ட்டை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் ஜிடிபி. ஜிடிபியில இன்டர்மீடியட் கூட்ஸோட வேல்யூ சேர்த்த மாட்டாங்க, அதோட ஃபைனல் கூட்ஸோட வேல்யூ மட்டும் தான் சேர்த்துவாங்க கால்குலேட் பண்ணும்போது. ஓகேவா? கிளியரா? ஜிடிபி வழங்குச்சா? புரிஞ்சா? எஸ் சார். ஓகே, மற்றவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஓகே ஓகே ஓகே. இப்போ ஆர்கனைஸ் செக்டார் விசஸ் அன்ஆர்கனைஸ் செக்டார் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்க. டென்ஸ் ஆஃப் இது நான் சொன்னதான், ரெகுலரா இருக்கும், பீப்புள் அஷ்யூர்ட் ஒர்க்கா இருப்பாங்க, ரெஜிஸ்டர் வித் கவர்மெண்டோட இருக்கும், ஃபாலோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணுவாங்க, ஃபார்மல் ப்ரொசீஜர், செக்யூரிட்டி இதெல்லாம் இருப்பாங்க. இதே தான் நான் சொன்னதுதான். மோர் தென் 90% ஆஃப் கண்ட்ரியாஸ் அன்ஆர்கனைஸ் செக்டர் தான். சரிங்களா? இதெல்லாம் வந்து என்னது, அன்ஆர்கனைஸ் செக்டர். அக்ரிகல்ச்சர் லேபர், கிராசரி ஸ்டோர், கிரானா ஸ்டோர், இது எல்லாமே ப்ரைவேட். இது ஆர்கனைஸ்னா பிரைவேட் கம்பெனி எம்ப்ளாயிஸ், ஐடி செக்டர் எம்ப்ளாயிஸ்லாம் வந்து இது. சரிங்களா? ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ், இந்தியாவில் ஒர்க் பண்றாங்கல்ல, அவங்களோட மெயினான ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் ஆர் அன்ஆர்கனைஸ் செக்டரா இருக்காங்க. என்டையர் அக்ரிகல்ச்சர் ஒர்க் ஃபோர்ஸ் அன்ஆர்கனைஸ் செக்டர். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் ஆர் அன்ஆர்கனைஸ் செக்டர். த ஒர்க்கிங் கண்டிஷன் ஃபார் அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ் ஆர் அபிசிமல் போர். சரிங்களா? அவங்களுக்கு சுத்தமான சுகாதாரம்லாம் இருக்காது, கண்ட இடங்கள வந்து வேலை செய்வாங்க. சரிங்களா? ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. வல்னரபிள் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி, அவங்க தான் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்படக்கூடிய சொசைட்டி. திடீர்னு வந்து அவங்களுக்கு அடைச்சிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்து பாதிப்படைவாங்க. இப்போ கோவிட் காலத்துல யார் பாதிக்கப்பட்டா, இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்கவங்க மட்டும் தான் பாதிக்கப்பட்டாங்க. இதே ஐடி கம்பெனிக்காரங்களாம் வந்து மாசம் அவங்களுக்கு பாதி சம்பளமாச்சும் வந்துச்சு. ஆனா தினக்கூலியெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கிடந்தாங்க. ஏன்னா அன்றாடம் போனாதான் அவங்களுக்கு வந்து சம்பளம், வேலை எல்லாமே. ஸோ அது இல்லைங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து காசே வராது. ஆனா ஆர்கனைஸ் செக்டர்ல போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னா பாதி சம்பளம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். கொரோனானாலும் government support in the form of pension, health insurance and life insurance very much essential if one looks at living condition of unorganized sector. அதனாலதான் வந்து கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, இன்சூரன்ஸ் ஸ்கீம், இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சரிங்களா? அப்படி ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. ஜீவன உயிர், சரி, உயிருக்கு வந்து வெளிச்சம் ஊட்டுற ஒரு யோஜனா ஸ்கீம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? எல்ஐசியோட சேர்ந்து. இது வந்து 2015 உருவாக்கப்பட்டது. இது யாருக்கு பொருந்தும் பாத்தீங்கன்னா 18 இருந்து 50 வயசு இருக்கவங்களுக்கு தான் பொருந்தும். இது வந்து எதுக்கு, 55 வயசுல இருக்கவங்களுக்கு ரிஸ்க், லைஃபுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இதுல இருந்து காசு எடுத்து இது பண்ணும். இது வந்து 2 லட்சம், ஒரு ஆளுக்கு 2 லட்சம் வந்து இது நம்ம வந்து கஞ்சர் காப்பீடு திட்டமா சொல்றாங்களா அந்த மாதிரி இது. சரிங்களா? இது வந்து பிரீமியம் பாத்தீங்கன்னா 330 ரூபா இப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்க கட்டினா போதும். அதே மாதிரி பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படிங்கிறது வந்து வெறும் 12 ரூபா பிரீமியோட ஆரம்பிக்கிறாங்க 2015-16. சரிங்களா? இது வந்து 18 இருந்து 70, அது வந்து என்னது 18 இருந்து 50 வயசு வரைக்கும். ஆனா இது வந்து 18 இருந்து 70 வரைக்கும் பண்ணாங்க. 12 ரூபா கட்டினா போதும். இது வந்து டெத்து, இப்ப யார் செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆக்சிடென்ட் மூலியமாகவும் இல்ல வந்து நிரந்தரமான ஊனம் வந்தாலும் இது 2 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும். சரிங்களா? ஏதாச்சும் பார்ஷியல் டிசபிலிட்டி ஆச்சுன்னா 1 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும். இது
அது அட்டல் பென்ஷன் யோஜனாங்கிறது சரிங்களா, அட்டல் பிஹாரி வாஜ்பாயோட நினைவார்த்தமா கொடுக்குறாங்க சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா 62வது NSSO சர்வே படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 88% அன்ஆர்கனைஸ் செக்டர் தான் இருக்காங்க. அதுல வந்து 47 கோடி மக்கள் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர்ல ஒர்க் பண்றாங்க. அப்ப 47 கோடி மக்களும் வந்து வறுமையில இருக்காங்க சரிங்களா, அவங்க அன்றாட காட்சியா இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மூலம் தான் நல்லது பண்ண முடியும். They do not have any formal pension provision. Government started Swayamblam scheme in 2010-11, but penetration not any expected online. இந்த மாதிரி ஸ்கீம் ஆரம்பிச்சாங்க, ஆனா போய் சேரல. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அட்டல் பென்ஷன் யோஜனா கொண்டு வந்தாங்க, டிஃபைன் பென்ஷன் ஸ்கீம் டிபெண்டிங் ஆன் கன்ட்ரிபியூஷன். PFRDA வில் மேஜர் மானிட்டர் ஸ்கீம் சரிங்களா, அவங்க தான் வந்து இது பாத்துக்குவாங்க. ஓபன் டு ஆல் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் ஹூ ஆர் நாட் மெம்பர்ஸ் ஆஃப் எனி ஸ்டாச்சுட்டரி சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம். இது வந்து எந்த விதமான சோசியல் இதுல இல்லாதவங்களுக்கு இது வந்து கொடுக்கப்படும் சரிங்களா. இதுல பாத்தீங்கன்னா அவைலபிள் ஃபார் பர்சன் வந்து 18 இருந்து 40 வயசு உள்ளவங்களுக்கு பென்ஷன் ஃப்ரம் 60 வருஷத்துக்கு அப்புறம் தான் பென்ஷன் கொடுக்கப்படும். இது வந்து 1000 5000 வரைக்கும் இதுல மந்த்லி வந்து கொடுக்கப்படும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 50% வந்து கவர்மெண்ட் வந்து காசு போடுவாங்க சரிங்களா, இல்ல 1000 ரூபாய் ஏதாச்சும் ஒண்ணு வந்து கவர்மெண்ட் பண்ணுவாங்க சரிங்களா. இது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இது பண்ணுவாங்க. who are not income tax payers, இன்கம் டேக்ஸ் கட்டாதவங்களுக்கு இது வந்து பொருந்தும். who are not members of any இது யாரும் வந்து மத்த ஸ்கீம் கீழே இல்லாதவங்களுக்கும் இது பொருந்தும். all the bank accounts holders can join with auto debit facilities சரிங்களா. இது வந்து எல்லா அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களும் இது பண்ணலாம். ஃபார்மல் செக்டர்ல பாத்தீங்கன்னா ஆல் கவர்மெண்ட் செக்டர் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ஒரு ஃபிர்ம்ல வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல 10 பேருக்கு மேல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்க வந்து என்னது கவர்மெண்டோட சைன் பண்ணியே ஆகணும். ஆல்சோ ஆர்கனைஸ் செக்டர். இன்ஃபார்மல் செக்டர் 10 பேருக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது இன்ஃபார்மல் செக்டர். சோ ஃபார்மல் செக்டர் எது டிஃபைன் பண்றது, 10 பேருக்கு மேல இருந்தாலே வந்து என்னது நீங்க கவர்மெண்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அப்பதான் நீங்க ஃபார்மல் செக்டர். சரிங்களா, இன்ஃபார்மல் செக்டர் 10 பேருக்கு கீழே வச்சு வேலை செஞ்சாங்கன்னா இன்ஃபார்மல் செக்டர்னு சொல்லுவாங்க சரிங்களா. அன்ஆர்கனைஸ் செக்டர், அக்ரிகல்ச்சர் லேபர், எம்ப்ளாய்டு கேஷுவல் லேபர்ஸ் எல்லாமே. The irony is that more and more organized sector firms are engaging casual laborers on daily basis. Organized sector is creating informal sector zone. சரிங்களா, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ஆர்கனைஸ் செக்டர்னு சொல்றாங்களே அவங்க என்ன செய்யறாங்க, கான்ட்ராக்டுக்காக லேபரை வந்து ஹையர் பண்றாங்க. சோ அது அவங்களுக்கு வந்து என்னது சம்பளம் இதெல்லாம் இல்ல, அவங்களுக்கு வந்து அன்றாடம் காட்சி மாதிரி இருக்கு. அப்போ ஆர்கனைஸ் செக்டரே அன்ஆர்கனைஸ் செக்டரோட வேலையை வந்து இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ பாத்தீங்கன்னா பிரைமரி செக்டர் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டேன், செகண்டரி செக்டர் இது, டெரிஷியரி செக்டர் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் 3 சேர்த்து தான் டோட்டல் ஃபைனல் வேல்யூ தான் ஜிடிபின்னு சொல்றாங்க. ஓகேவா, புரிஞ்சா? ஜிடிபின்னா என்னன்னு புரிஞ்சா உங்களுக்கு? ஏதாச்சும் டவுட் இருக்கா இதுல? இந்த லெக்சர் 1 லெக்சர் 2ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? என்ன ஃபாலோ பண்ண முடியுதா? ஸ்பீடா பண்ணா சொல்லிடுங்க, நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். இல்லை என்ன ஃபாலோ பண்ண முடியுதா உங்களால? நான் அதிகமா டம்ப் பண்ண விரும்பல, ஸோ அதனாலதான் வந்து டைம் இதாக இருந்தாலுமே வந்து நான் வந்து எடுத்து முடிச்சிடறேன் நான். இல்லை உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒப்பீனியன் இருக்கா புது ஸ்டூடெண்ட்ஸு? சண்மதி, பூபேஷ், ஆஷிஃபா தருணம், ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்கிறேன் நான் சரிங்களா. கரண்ட் அஃபேர்ஸும் எடுக்கிறேன் பிளஸ் இதுவும் எடுக்கிறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது உங்களுக்கு வந்து அன்றாடமா என்ன நடக்குதுங்கிறது மைண்ட்ல உங்களுக்கு போயிட்டே இருக்கும். அப்பதான் இன்டர்வியூல போய் வந்து உங்களுக்கு பேசும்போது அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. புரியுதா உங்களுக்கு? ஓகேவா, இப்படியே நம்ம கன்டினியூ பண்ணலாமா? நாளைக்கு இந்த மாதிரி கன்டினியூ பண்ணலாமா? முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ண பாக்குறேன் நான். இல்லை வேற ஏதாச்சும் சஜஷன் தான் சொல்லுங்க சார். ஐ மீன் எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஓகே கொஞ்சம் ஓகே ஸ்லோவா இருக்கலாம். ஓகே 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 நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஓகே 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 ஓகே. அப்போ அந்த இயர்ஸு, அந்த ஸ்கீமோட ஆக்டு, அப்புறம் அந்த பர்டிகுலர் ஸ்கீம்ஸ் நேம்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம ரெகக்னைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது? ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒன் மந்த்து வந்து ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நம்ம திருப்பி அந்த ஸ்கீம்ஸு இல்லை ஆக்டு அந்த இயர்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை ஈஸியாக பண்ண முடியும்? அதுக்கு ஏதாவது ஹிண்ட்? அதாம்மா, இப்போ வந்து நீங்க ஜஸ்ட் வந்து மனப்பாடம் மட்டும் அவசியம் இல்லை, நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து என்ன செய்யலாம், ரீட் பண்ணிட்டே போனா போதும் உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் 4 ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க, அதுல ஏதாச்சும் ஒரு ஆன்சர் தான் நீங்க செலக்ட் பண்ணணும். அப்ப நீ தரவா வந்து ரிவைஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து என்ன செய்யும், நீ அதை செலக்ட் பண்ணிடுவ நீ சரியா. ஸோ அதை பத்தி கவலை பண்ணணும் அவசியம் இல்லை. மெயின்ஸ்ல வந்து நம்ம அந்த டைம்ல போகும்போது கொஞ்சம் ஸ்கீம்ஸ் மக்கப் பண்ணிட்டு போகும்போது அவர் ரிப்ரொடியூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது மைண்ட்ல ஏத்துக்கிட்டா உண்டு சரிங்களா. இதெல்லாம் கிராஜுவல் ப்ராசஸ், பயப்படணும் அவசியம் இல்லை சரிங்களா. மெதுவா உங்களுக்கு மேல வந்து எனக்கு இன்புட் கொடுத்துட்டே போயிடலாம் சரிங்களா.
அதே மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு புரியலையோ தயவு செஞ்சு கேட்டுருங்க சரிங்களா. அப்பதான் நான் வந்து அதையும் வந்து கொஞ்சம் நான் எடுக்க முடியும். ஓகேவாமா? சொல்லுங்க. ஃபார்முலா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கங்க. கேட்கல சார் ஒரு டவுட். சொல்லுங்க சொல்லுங்க. சார் இப்போ ஜிடிபிங்கிறது ஃபைனல் வேல்யூன்னு சொன்னீங்கல்ல சார். ஆமா ஆமா ஆமா. காட்டன்ல இருந்து கிளாத், கிளாத்ல இருந்து ஷர்ட் வர்றது, அந்த ஷர்ட்டோட வேல்யூ தான் நமக்கு ஜிடிபின்னு சொன்னீங்கல்ல சார். இப்போ ஆமா காட்டன்ல ஆமா இருந்து ஆமா. கிளாத்தா மட்டும் மாறுறது வந்து ஃபைனல் வேல்யூவா இருக்காதா சார்? ஏன்னா இப்போ கிளாத் மட்டுமே யூசேஜுக்கு வர்றப்போ அது ஃபைனலா எடுத்துக்க முடியாதா சார்? எடுத்துக்க முடியாது. கிளாத் வந்து என்ன பர்பஸ்க்காக உருவாகுது சரிங்களா. அந்த ஸ்வைப்பு அந்த மாதிரி கிளாத்துக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் அதுதான் அப்படின்னு சொன்னா அதை எடுத்துக்கலாம் சரிங்களா. மிச்சதெல்லாம் வந்து ஃபைனல் ப்ராடக்டா. ஃபைனல் ப்ராடக்ட் எது உங்களுக்கு விற்க வரும்போது எது ஃபைனல் ப்ராடக்ட் விலை வச்சு விற்காங்களோ அதுதான், அந்த விலை தான் எடுத்துக்குவாங்க. ஓகே சார். ஓகே ஓகே. இப்போ டீ கடையில டீ வாங்குறோம் சரிங்களா. அப்ப டீயோட விலையை மட்டும் தான் எடுத்துக்குவாங்க தவிர சுகரு மில்கோட விலை இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. புரிஞ்சா? எஸ் சார். ஓகே 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 ஓகே. கொஞ்சம் டேட்டானா நான் ஸ்பீடா வாசிச்சுட்டு போயிடுறேன், அது நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டா முடிஞ்சு சரிங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த இருக்கிற ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம அக்கப் பண்ணிக்கங்க சரிங்களா. ஸோ திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணும் போதே அதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ங்களை வேற சப்ஜெக்டும் எடுக்கிறேன். அது பாலிட்டி வருது, எக்கனாமி வருது, ஹிஸ்ட்ரி அப்பப்போ வரும், உங்களுக்கு என்விரான்மெண்ட் வருது, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் வருது சரிங்களா. ஸோ இதெல்லாம் கலந்து வரதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் நம்ம வந்து ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம வந்து மைண்ட்ல சுத்திட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அது வந்து அட்டன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ இதுல தான் கொஸ்டின்ஸ் நான் கேட்போமா. இந்த சண்டே இல்ல, நெக்ஸ்ட் சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் வந்து எக்கனாமிக் சப்ஜெக்ட்ல வச்சு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பேன். நான் ஒரு 50 கொஸ்டின்ஸோ 30 கொஸ்டின்ஸோ நான் வந்து போர்ட்டல் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க வந்து என்ன செய்யலாம், அந்த 2 மணி நேரம் கேப்ல வந்து நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பிளைன் பண்றது எப்படின்னு. ஸோ ரெக்கார்டிங் செக்ஷன்ல வந்து நம்ம வந்து முடிச்சது வந்து ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், அப்பப்போ எடுத்து பார்த்துங்க உங்களுக்கு யாராச்சும் டவுட்னா. ஓகேவா. மற்ற இடங்கள்ல வந்து வெறும் மோனோட்டோனஸா வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு டீச்சிங் ஃபேக்கல்டிஸோட உங்களுக்கு தொடர்பு இருக்க முடியாது. ஆனா உங்களுக்கு நான் வந்து பக்கத்துலேயே இருக்கிறேன், எப்போ வேணா அவைலபிளா இருக்கேன். ஸோ வந்து அதை யூஸ் பண்ணிக்கிங்க, ப்ராப்பரா படிங்க சரிங்களா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறீங்க, அது நம்ம ரொம்ப ஆர்வமா இருக்கும், நிறைய படிக்கணும் நம்ம ஆசைப்படுவோம். ஆனா அந்த மாதிரி நிறைய படிக்கணும் ஆசைப்பட்டு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா எக்ஸாஸ்ட் ஆயிடுவோம். ஒரு கட்டத்துக்கு மேல தேண்டாப்பா காலை விடுறா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண வேணாம்னு சொல்லி தான் மெதுவா உங்களுக்கு கூட்டிட்டு போறேன் நான் சரிங்களா. ஸோ நான் சொல்றதை மட்டும் கரெக்டா வந்து படிச்சுட்டு வந்துருங்க. மற்றது படிக்கிறீங்களோ இல்லையா அது உங்க இஷ்டம். தனிப்பட்ட முறையில இன்ட்ரெஸ்ட் இருந்தா எடுத்து பாருங்க, என்ன வேணா பாருங்க. ஆனா நான் நடத்தது கரெக்டா படிச்சீங்க. நம்ம புக்லட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன், வேணுங்கிறவங்க காசு கொடுத்து வாங்கிக்கிங்க. நம்ம வந்து அதுல இருக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வந்து நீங்க சைட் பை சைடா வந்து நீங்க கவர் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எல்லாத்தையும் நான் நடத்திட முடியாது. நான் வந்து என்ன செய்யறேன், முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டா வந்து முடிச்சு கொடுக்க பாக்குறேன். இந்த மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அனலிட்டிக்கலா நிறைய விஷயங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த புக்லெட்ல இருக்கு உங்களுக்கு சரிங்களா. ஸோ அந்த இதுல வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஓகேமா. ஸோ நம்ம ஆப்ங்கிறது வந்து வந்துருச்சு, பிளே ஸ்டோர்ல இருக்கு. இருந்தாலும் நான் வந்து ஃபுல்லா வந்து அதுல வந்து கோர்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன் சரிங்களா. ஓகே. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தா ஜாயின் பண்ண சொல்லுங்க, ஏதாச்சும் இருந்தா மெசேஜ் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூமா. கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓகே தேங்க்யூமா. தேங்க்யூ சார். தேங்க்யூமா.